அனைவருக்கும் திருப்பசு அஸ்ட்ரோ சார்பாக இனிய வணக்கங்கள். 2024 மே மாதத்துக்கான ராசி பலன்களை நம்ம இப்போது பார்க்கும் ராசி மேச ராசி. மேச ராசிக்கு பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசியிலே சுக்கிர பகவானும் சூரிய பகவானும், ரிஷபத்தில் குரு பகவானும், அதே சமயம் கன்னியில் கேது பகவானும், மகரத்தில் சந்திர பகவானும், கும்பத்தில் சனி பகவானும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும், ராகு மற்றும் புதன் பகவான் இந்த கூட்டு கிரக சேர்க்கை தான் இந்த மாதம் நம்மளுக்கு பிறக்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான பயணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். அந்த பயணங்கள் மூலம் ஆதாயம் இருக்குது, அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். பயணங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். வேலை சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே மேசராசிக்கு மேசத்தில் இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு 1ஆம் தேதி இப்போ ரிஷபத்துக்கு போய் தன் 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால வேலையில் இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முழுசாக குறைய போகுது. வேலை தேடுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் இந்த மாதத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேசராசிக்கு மே மாதம் அப்படின்னு சொன்னாவே வேலை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே சுப பலன்களில் இந்த மாதம் மேசராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதே மேலே பூர்வீக உறவு முறையில் சில லாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பூர்வீக உறவுக்காரங்களை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் போய் பார்த்துட்டு வர்ற மாதிரியும் இருக்கலாம், இல்லது சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் சம்மந்தமாக பூர்வீக உறவு முறைகளை சேர்ந்து சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் காதல் இந்த மாதத்தில் யாரெல்லாம் இந்த மேசராசியில் லவ் பண்ணுறீங்களோ அவங்களும் காதல் கை கூடுற மாதமாக இந்த மே மாதம் மேசராசிக்கு காணப்படுது. ஸோ இவையான அனைத்து அற்புதமான பலன்களை எல்லாமே மேசராசிக்காரங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். செய்துள்ள ஒரு முன்னேற்றம் இருக்குது, புது ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் படிக்கிற பசங்களுக்கு கேட்ட இடத்துல உங்களுக்கு இப்போ சீட்டு கிடைக்கும், அந்த மாதிரி விஷயமாகவும் இப்போ இருக்குது. ஸோ ஒரு குதூகலமான மாதம், எல்லா விஷயத்துலையுமே குதூகலமான மாதம் அப்படின்னு சொல்லும்போது மேசராசிக்கு இந்த மாதத்தை நம்ம சொல்லிடலாம். அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது சகோதர உறவு முறையில் சற்று கவனமாக இருக்கணும். நரம்பு சம்பந்தம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது உடலில். ஸோ இந்த 2 விஷயத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் போதும், மற்ற அனைத்துமே சுபபலன்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கும் ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பார்க்கும்போது நமக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புத பகவானே மாத ஆரம்பத்திலேயே லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ லாபங்கள் அதிகரிக்கிற மாதமாக இந்த மே மாதத்தை எதிர்பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகளை கொண்டு வர்ற மாதமாக. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களா, இப்போ ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லது சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ புது ஆர்டரும் திடீர் ஒரு பண வரவுகளை இந்த மாதம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க சார் நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறப்போ செலவுகள் குறைஞ்சாவே போதுமே, வரவுகள் வர்றது அடுத்த விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு 10 ரூபா வருதுன்னா ஒரு 7 ரூபா செலவாகி 3 ரூபா சேவிங்ஸ் ஆனாலும் அதுவும் நமக்கு வரவு தானே. அந்த மாதிரி செலவுகள் குறைஞ்சி வரவுகள் அதிகமாக மாதமாக மே மாதம் நம்ம ரிஷபராசிக்கு எதிர்பார்க்கலாம். அதே சமயம் ஆசைகள் நிறைவேறும் மாதம். சிறு சிறு ஆசைகள் இருக்குல்ல, அந்த சிறு சிறு ஆசைகள்லாம் நிறைவேறும் மாதமாக மே மாதத்தை நம்ம ரிஷபராசிக்கு சொல்லலாம். விரயங்கள் செய்தாலும் விரயங்களே ஆனாலும் அதுவும் சுப விரயமாகவே இந்த மாதத்தில் இருக்குது ரிஷபராசிக்கு. இது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்கணும், தாயின் உடல்நிலை ஆரோக்கியம் சீராகும். ஸோ அதுலேயும் சந்தோஷமான விஷயம்தான். குழந்தை பாக்கியம் ஏற்படவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த மாதத்துக்கு இருக்குது. ஸோ தாயின் உடல் சீராகிறதாக மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளும் பிடிக்கும். 2ஆம் திருமணம் சம்மந்தமாக யாராச்சும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், நல்ல விஷயம் நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், ராசிலேயே குரு வந்து உட்கார்றதுனால இந்த ரிஷப ராசிக்கு மனதளவில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துலேயும் ஒரு தொய்வு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணும், ஆனால் தொய்வு இல்லை, இருந்தாலும் மனம் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களே சுறுசுறுப்பாக்கிக்கிறது நல்லது. ஏன்னா குருங்கிற சொன்னாவே அது ஒரு சோம்பேறி கிரகம்தான், சுறுசுறுப்பான கிரகம் கிடையாது. அப்படிப்பட்ட சோம்பேறி கிரகம் நம்ம ராசிலேயே வந்து உட்காராருனாவே நாமளும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவோம், டல்லாயிருவோம்ல. ஸோ உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்குடனே பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிட்டிவான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். கவனமாக இருக்கிற ஒரே விஷயம், உடல் ஆரோக்கியத்திலையும் நீண்ட தூர பயணம் வாகனத்தில் செய்கிறீங்கன்னா வாகனத்தை ஒரு தடவை செக் பண்ணிங்க தரவா. அதை மட்டும் செய்தால் போதும். மற்ற அனைத்து நட்பண்களுமே இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம், தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு.
அடுத்து நம்ம பார்க்கும் ராசி மிதுன ராசி. மிதுன ராசின்னு பார்க்கும்போது ராசி அதிபதியே கேந்திரத்தில் உட்காந்து, கேந்திரத்திலேயே உங்களுக்கு லாபாதிபதியும் உட்காந்து, அதுபோக ராகு பகவானும் உங்களுக்கு கேந்திரத்தில், அதாவது கேந்திரங்கிற கர்மஸ்தானங்கிற 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறனால சுயதொழில் மேன்மை ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அதில் ரொம்ப அதிகப்படியான லாபங்கள் கொடுக்க போகுது. குறிப்பாக ஐடி தொழில் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அது சம்மந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுலேயும் ஒரு லாபம் இருக்குது. பேச்சினால் பணம் சம்பாதிக்கும் ஜாபில் யார் யார் இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதம். அது வேலையாக இருந்தாலும் சரி, சுயதொழிலாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே ரொம்ப அற்புதமான பலன்களை மே மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் மேன்மை அடையும். உடல் ரொம்ப சீராகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இந்த மாதம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போன மாதத்தோட இந்த மாதம் அளவுக்கு அதிகமான சுறுசுறுப்புகள் இருக்கும். எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. அதுதானே ரொம்ப முக்கியம். அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுற எண்ணங்களை மே மாதத்தில் உங்களுக்கு மிதுன ராசிக்கு ஏற்படுத்த போகுது. கடன்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? உங்களை மீறி கடன்கள் போகாது. ஸோ கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கடன் தான் அமையும். அந்த கடன்கள் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கருத்து தேவையில்லை. சகோதர உறவு முறை மூலயமாவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுற மாதமாகவே மே மாதம் காணப்படுது. ஸோ வேலை, சுயதொழில், குடும்பம், சகோதர உறவு முறை அத்தனையிலையுமே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுற மாதம் தான். அப்போ நம்ம கவனமாக இதில் இருந்துக்கணும். அப்படின்னா குழந்தைகள் இருக்கிற விஷயம் சம்மந்தமான விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதத்தில் குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் அடிச்சிருந்தா அவங்க சற்று கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பஞ்சமாதிபதியே இப்போது அஸ்தங்கமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்குங்க ட்ரேடிங்கு அதிர்ஷ்டம் சம்மந்தமான எந்த இது பதிலாக அது கண்டிப்பாக சற்று தடை ஏற்படுறனால அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். மற்ற அனைத்து விஷயத்துலையுமே நற்பலன்கள் நாம் எதிர்பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான நிறங்கிறப்போ பச்சையும், தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு நிறத்தையும் நம்ம கூறலாம். அடுத்து நம்ம பார்க்கும் ராசி கடகராசி. கடகராசிக்கு நமக்கு இப்போ பார்க்கும்போது பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கார். ஸோ உங்களுக்கு இதனால் வரைக்கும் தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதமாகவே இந்த மாதம் நம்மளுக்கு காணப்படுது. அதுபோக தனமேன்மை கண்டிப்பாக உண்டு. ஏன் குரு பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு 3ஆம் அதாவது 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பி அதிகரிக்கும். எல்லா விஷயத்திலையும் முயற்சியில் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்துகிற மாதமாகவே இந்த மாதம் கடகராசிக்கு இருக்க போகுது. அப்போ தனமேன்மை இருக்க போகுது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க போகுது. சரிங்களா? குடும்பம் தந்தை வழி உறவுனால் ஆதாயம் கிடைக்க போகுது, லாபமேன்மை அதிகரிக்க போகுது. புதிய பொறுப்புகள் முக்கியமாக வேலையில் அரைச்சிருக்கீங்களா, புதிய பொறுப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பொறுப்பு உங்களுக்கு பதவியாகவும் இருக்கலாம், பட்டமாகவும் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய சொல்லி உங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கலாம். அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பீங்க. அதன் மூலம் கிடைக்கிற ஆதாயங்கள் பல மாதங்களுக்கு நீளப்போகுது. ஸோ சந்தோஷமாக ஆதாயத்தில் சந்தோஷமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக நாம் கவனமாக இதெல்லாம் இருக்கணும். அப்படின்னு செய்யும்போது தந்தை உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வண்டி, வாகனம், இடம் இதை சம்மந்தமாக வீடு, வண்டி, வாகனம் இது சம்மந்தமாக ஒரு பொருள் வாங்குறோன்னா அதில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வாங்கும்போது அதில் வில்லங்கத்தை ஏற்படுத்த அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டி வாகனம், இடபூமி வாங்குறப்போ சற்று கவனமாக இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி அனைத்து சுப விஷயங்களையுமே நடக்கத்தான் உங்களுக்கு இந்த மாதம் காமிக்குது. ஸோ அதே சமயம் இந்த கடகராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் இந்த மாதத்தில் ஆரஞ்சு நிறமும், தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை நிறம் இருக்கும். ஸோ சொன்ன 4 ராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதும். சொன்ன பரிகாரமான அதிர்ஷ்ட நிறங்களை நீங்கள் பயன்படுத்தினாவே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடக்கும் என்றும் கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம். நல்லதே நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.